வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டீ கடைகளில் கிடைக்கிற சால்ட் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இதை அவன் இல்லாமல் கடாயிலே பண்ண போகிறோம். அதுவும் கோதுமை மாவில் ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணதுக்கப்புறமா மெஷர் பண்ணிக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவை மெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரே கப்பாக எடுத்துக்கோங்க. அந்த கப்லேயே 1/4 கப் 1/2 கப் 1 கப்புன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அளவு கரெக்டாக வரும். அதே மாதிரி டம்ளரில் அளந்தீங்கன்னா அதில் 1/4 கப் 1/2 கப்புன்னு அளக்க முடியாது. எந்த கப்பை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அது ஒரே அளவாக இருக்கணும். மேலே பெருசாக கீழே சின்னதாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அளவு கரெக்டாக வராது. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் வேணால் நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்தி மாவு மாதிரி இருக்காது, கொஞ்சம் க்ரம்பிளிங்காக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம எண்ணெய் சேர்த்து பண்ணுறோம், அதனால் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இதை நீங்கள் மொத்தமாக உருட்டியும் மோல்டு வச்சு ஷேப்ஸ் கட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி குட்டி பால்ஸாக எடுத்து ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதை இந்த மாதிரி மோல்டோ மூடியோ வச்சு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் கையை வச்சு எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு கரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது அதுக்கப்புறமா சைட்ஸை அமுத்தி விட்டு ஷேப்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். இது மேலே நம்ம செஞ்சு வச்சிருக்க மாவை வச்சிடலாம். இப்போ இது ரெடியாக இருக்கு. நான் கடாயை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில். இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு நம்ம அந்த தட்டை சேர்த்துடலாம். இப்போ இதை சிம்மில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் இது நல்லா பேக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ சூடாக இருக்கனால தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை எடுத்து வெளியே வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் சூப்பரான டெக்ஸ்சரில் சால்ட் பிஸ்கெட் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்மளோட சால்ட் பிஸ்கெட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் கோதுமை மாவுலேயே நம்ம செஞ்சுருக்கோம். உங்களுக்கு கோதுமை மாவு பிடிக்காது, மைதாவில் தான் பிஸ்கெட் சாப்பிடுவேன்னா நீங்கள் மைதாலையும் இதே அளவு வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.